அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சரியை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வாழ்க்கையில் கடவுளை அடைய வேண்டும் என்றால் சில ஒழுக்க நெறிமுறைகள் இருக்குது. வாழ்க்கையை நாம் இந்த மாதிரி தான் வாழ வேண்டும், இந்த மாதிரி வாழக்கூடாது, இந்த மாதிரி வாழ்ந்தால் தான், இந்த மாதிரி ஒழுக்க முறைகளில் நாம் வாழ்ந்தால் தான் நாம் என்ன பண்ண முடியும், வாழ்க்கையில் ஒரு மேம்பட்ட ஒரு நிலைக்கு, ஒரு கடவுள் என்றால் என்ன, நாம் பிறந்த நோக்கத்தை நாம் அறிய முடியும். அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒழுக்க நெறிமுறைகளை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. அதுதான் சரியேன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சின்ன பையன்கிட்ட போயிட்டு ஒரு காரை இப்படி ஓட்டணும் அப்படின்னு சொன்னால் ஓட்ட முடியுமா? அவனால் ஓட்ட முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா, இப்போ கடவுளை இந்த மாதிரி கும்பிடணும், அப்படி கடவுளை எந்த மாதிரி இருப்பார் அப்படின்னு சொன்னால் சின்ன பையனுக்கு புரியுமா? புரியாது. அப்போ அந்த பையனும் அவன் நம்ம சின்ன பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், கடவுளை இந்த மாதிரி இருப்பார் அப்படின்னு ஒரு சிலை வடிவத்தை காண்பித்து இந்த மாதிரி இருப்பார் அப்படின்னு சின்ன பசங்களுக்கு, சின்ன வயதில் முதிர்ச்சி இல்லாதவர்களுக்கு, சிறுவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம். இதே போன்ற வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் எடுத்துட்டாலும், ஒவ்வொரு விஷயத்திலும் வாழ்க்கையின் நெறிமுறைகள், வாழ்க்கையினுடைய ஒரு வாழ்வியல் முறை, இதைத்தான் சரியைன்னு சொல்கிறாங்க. கிரியை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த சிலையை நாம் எப்படி வழிபட வேண்டும் அப்படின்னு அந்த உணர்வு ரீதியாக பக்தியில் அந்த ஒரு சிலை இருந்ததுன்னா அந்த சிலையை நாம் உணர்வு ரீதியாக வழிபடுவது எப்படி, அதாவது உணர்வு ரீதியாகனா அந்த பக்தி யோகம்னு சொல்கிறாங்க. உண்மையான பக்தியில் நாம் கடவுளை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று நாம் உணர்வு ரீதியாக கற்றுக்கொள்வது, அதை என்ன பண்ணுறது, அதை கிரியைன்னு சொல்கிறாங்க. இது புற தூய்மையை பற்றி, சரியை கிரியைங்கிறது புறத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. புறத்தை பற்றிய நம்ம என்ன பண்ணுறோம், கடவுள்னால் கடவுளை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று புறத்தை சார்ந்து கடவுள் ஒரு புரிதலுக்காக இந்த சரியை கிரியையை வகுத்து வச்சுருக்காங்க. யோகம் என்றான்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் என்பது வெளியே இல்லை, நமக்குள் தான் இருக்கிறார் என்று நமக்குள்ளே நாம் தேட வேண்டும். கடவுளுங்கிறது வெளியே எங்கும் இல்லை, நமக்குள்ள தான் இருக்கிறாரு. அப்படி இந்த உடல் மனம்னா என்ன, இதை பற்றி புரிந்து கொள்வதற்காக வகுத்து கொடுத்த ஒரு அறிவியல் தான், வகுத்து கொடுத்த ஒரு விஷயம்தான், ஒரு அறிவியல் தான், ஒரு சயின்ஸ் தான் யோகம்னு சொல்கிறாங்க. நம்ம நமக்குள் கடவுள் இருக்கிறார் என்பதை நம்ம உணராமல் வெளியே நம்ம தேடி தேடி போகிறோம். வெளியே தேடி போய் பல மக்கள் இறந்து தன் வாழ்க்கையை வீணடித்தது தான் ஆனதை தவிர, தனக்குள் கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்வதே இல்லை. உணராமல் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, தங்களுடைய வாழ்க்கையினை தொலைத்து விட்டார்கள். அதாவது பாடல்களில் சொல்கிறாங்க, சித்தருடைய பாடல்களில் சொல்கிறாங்க, ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண் இறந்த கோடியேன்னு சொல்கிறாங்க. கடவுள் வெளியே தான் இருக்காருன்னு தேடி தேடி என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவங்க தான் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதைத்தான் நம் கடவுள் வெளியே எங்கும் வெளியே நமக்குள் தான் இருக்கிறார், நம் உடல் மனதம் இதர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவியல், அந்த அறிவியல் தான் யோகம்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக உள்ளது ஞானம். ஞானம்னா என்ன, நமக்குள் இருக்கக்கூடிய கடவுளை நாம் கண்டு கொண்டு, கடவுள் வெளியே எங்கும் இல்லை, நமக்குள் தான் இருக்கிறார், நமக்குள் இருக்கக்கூடிய அந்த கடவுளை கண்டு உணர்ந்து ஒரு ஜீவன் முக்தனாக இந்த உடலில் இருக்கும் பொழுதே, வாழ்க்கை வாழும் பொழுதே ஒரு ஜீவன் முக்தனாக நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டோமே என்றால் அதுதான் ஞானம். நாம் இந்த உடம்பில் இருக்கும் பொழுதே கடவுள் நமக்குள் தான் இருக்கிறார் என்ற புரிதல் வாழ்க்கை வாழும் பொழுதே நமக்கு இருந்தது தான் நாம் தான் ஜீவன் முக்தர்கள் சொல்கிறாங்க. வாழும் பொழுதே இந்த ஜீவன் அந்த ஞான புரிதலோடு கடவுள் வெளியே எங்கும் வெளியே நமக்குள் தான் இருக்கிறார் என்று
அந்த புரிதலோடு அந்த ஞானத்தோடு வாழ்க்கை வாழ்கின்றோம் அல்லவா, அதுதான் ஜீவன் முக்தர்கள்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் ஞானம். அப்போ வாழ்க்கையில் நாம் இந்த கடவுளை பற்றி புரிந்து கொள்வதற்காக நமக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று வகுத்து கொடுத்துருக்காங்க. இந்த கடவுளை நமக்குள்ளே நாம் கண்டுகொள்ள வேண்டும். இதைத்தான் நம் சித்தர்கள் பாடல்களை சொல்கிறாங்க. கடவுள் எங்கே நமக்குள்ளே தான் இருக்கிறாரு, நமக்குள்ளே தான் நமக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணணும், கடவுளை கண்டுகொள்ள வேண்டும். எப்படி கண்டுகொள்வது பார்த்தீங்கன்னா, உருத்தருத்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லார், இருத்தரும் பலராவர் மேனியும் சிவந்திடும், அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கடவுள் நமக்குள் தான் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வதுதான் என்னது, இந்த புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கை வாழும் பொழுதே, உடலில் வாழும் பொழுதே ஜீவன் முக்தராக நாம் வாழ்க்கையை வாழ வேண்டும். இவ்வாறு வாழ்வது தான் ஞானம்னு சொல்றாங்க. இதுதான் இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம். அனைவருக்கும் நன்றி.